ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பூரி வித் சன்னா மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த முருங்கைக்காய் பூரி வந்து நம்ம குக்கு வித் கோமாளியில் பிரியங்கா செஞ்ச ரெசிபி. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 5-6 கப்பு கோதுமை எடுத்திருக்கோம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 7-8 மணி நேரம் ஊற வச்ச சன்னா மசாலா, அப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை, சோம்பு, கிராம்பு, அப்புறம் ஒரு லீஃபு எல்லாம் எடுத்திருக்கோம். அப்புறம் 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் சில்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். அப்புறம் 3 முருங்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கட் பண்ணியிருக்க முருங்காவையும் அந்த சன்னா மசாலையும் ஒட்டுக்கா போட்டு குக்கரில் வந்து 4 விசில் வர அளவுக்கு விட்டுக்கிறீங்க. இப்போ சன்னாவும் முருங்காவும் மேலே மிதங்குற அளவுக்கு தண்ணி விட்டு 4 விசில் வர அளவுக்கு விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வடை சட்டியில் ஒன் ஸ்லைஸ் ஆஃப் சால்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பட்டரும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனிஸ், சோம்பு, கிராம்பு, அன்னாசி மொக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஏலக்காவையும் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த கருவேப்பிலை எல்லாமே பொரிஞ்சு வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆயில் கூட நல்லா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பட்டர், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லா ஸ்பைசஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா அது வந்து பச்சை வாசம் இல்லாமல் வரும். ஸோ கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நிறுத்தாமல் எல்லாத்தையும் சுற்றியும் ஒட்டாத மாதிரி கலக்கிட்டே இருங்க. ஸோ அடுப்பையும் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்கி விடாதீங்க. அப்போ அடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது, கருகவும் செய்யும். அதுக்கப்புறம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்து அது வந்து ஒரு 5 பல் பூண்டும் கொஞ்சம் கட்டவரல் சைஸு இஞ்சியும் வந்து ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுவும் அடி பிடிக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து நல்லா வணக்கி விடுங்க. இல்லைன்னா ஒட்டிகிட்டே இருக்கும். கருகிராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து அதையும் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லா தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று ஜெல் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பச்சை வாசம் வந்து போயிடணும், சுத்தமாக போயிடணும். ரெண்டும் இதாகிடணும், ஜெல்லாகிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு. அதே மாதிரி மறுபடியும் சிம்லேயே வச்சு நல்லா சுருண்டை வணக்கி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பில் நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு நீங்கள் நகுந்து போயிடக்கூடாது. நல்லா இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுருக்கேன். பச்சை வாசமெல்லாம் போகிறக்காக கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுருக்கேன். கொஞ்சம் இப்போ நல்லா வணங்கி வரக்காக நான் தேவையான அளவுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பச்சை வாசம் போயிடணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே, அது பட்டர் எல்லாமே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கங்காட்டி அது வந்து கொதிச்சு வருது. நல்லா பபிள்ஸ் வந்து வெடிச்சு வரங்காட்டி உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா
கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து 2 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் எடுத்து கீறி போடுறேன். கீறி போட்டு விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. வெட்டி போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா கீறி போடுறேன். அப்போ தான் அந்த ஏற்கனவே நிறையா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து மிளகாயை வந்து கீறி போட்டால் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கீறி போட்டிருக்கேன். கீறி போட்டுட்டு அது நல்லா வந்து கொதித்து வரணும். அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு இப்போது வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கிட்டே இருங்க. அப்புறம் எல்லாத்தையும் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பு எப்போவுமே சிம்லேயே வச்சு வணக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சில்லி மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காத மாதிரி அது இப்போவும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது வந்து சோறாக வணங்கி வரணும். ஒட்டவே கூடாது. ஒட்டாத மாதிரி நல்லா வணக்கிட்டே இருங்க. வணக்கிட்டே இருக்கணும். அந்த எல்லாமே அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு, அந்த ஸ்மெல்லுலேயே உங்களுக்கு தெரியும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் அந்த ஒட்டாத மாதிரி நல்லா வணக்கிட்டே இருக்கணும். இதே ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மணத்துக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். அடியே பிடிக்கக்கூடாது. அதனால தான் நான் நிறுத்தாமல் வணக்கிட்டே இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 2 நிமிஷத்துலேயே கருகி போயிடும். அப்புறம் தேவையில்லாமல் அந்த கிரேவியெல்லாம் வீணாக போகும். டேஸ்ட்டும் வேறு மாதிரி போயிடும். அதனால் பார்த்து நல்லா இது பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போது அந்த கிரேவி வந்து அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் இப்போ இது வணங்கிருச்சு. அதுக்காக இப்போ வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் 2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அது அப்போ தான் பச்சை வாசம் இல்லாமல் நல்லா கொதித்து வரும். ஸோ அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த லிட்டை வந்து மூடி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த வேக வச்ச அந்த முருங்கைக்காயோட பல்ப் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் வந்து 5லேருந்து 6 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன்ல, அதில் வந்துட்டு நான் அந்த பல்ப் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். பல்ப்பு ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா பெசரிக்கணும். நம்ம வந்து பூரி மாவு பண்ணிடுறோம்ல, ஸோ அந்த பூரி மாவுக்குள்ளேயே வந்து அந்த பல்ப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா பெசரிக்கணும். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து 5லேருந்து 6 கப்பு போட்டுக்காட்டி அதிகமாக நாங்கள் உப்பு சேர்த்திக்க மாட்டோம். ஸோ ஓரளவுக்கு மீடியமான இதுக்கு வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சைடில் வந்துட்டு அந்த ஸ்டாக் பண்ணி வச்சுருந்த அந்த முருங்கைக்காய் வெந்ததில் அந்த ஸ்டாக்கு வந்து எடுத்து நான் 2 டம்ளர் வந்து நான் ஊற்றிக்கிறேன். அந்த கிரேவிக்குள்ளே ஊற்றிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால நான் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக அந்த சன்னா வந்து நல்லா நசுக்கி வச்சுருக்க சன்னா வந்து அதில் போட்டுக்கிறேன். அப்போ தான் கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும், கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும். அதனால் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து அந்த பட்டாணி வந்து அந்த சுண்டல் வந்து நல்லா வந்து நசுக்குனா பூவாட்ட வெந்திருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெந்திருக்கணும். நல்லா 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சுண்டல் வந்து 7லேருந்து 8 மணி நேரம் ஊறியே இருக்கணும். இதுதான் வந்து நான் வந்து பிணைஞ்சி வச்சுருந்த மாவு, அது வந்து ஊறியிருக்கு. சைடில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா அது கொதித்து வரும்போது நம்ம வேக வச்ச அந்த சன்னாவையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து நல்லா எல்லா அடிப்பிடிக்காத மாதிரி எல்லா பக்கம் ஏகத்துக்கு சுண்டல் போகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுதான் வந்து இப்போது எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியும் போட்டாச்சு. ஸோ டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த லிட்டை போட்டு மூடி வச்சிடறோம். சைட் பை சைட் நான் வந்து பூரி அமுத்தி பூரியும் போட்டு எடுக்கிறேன். இதான் வந்து அந்த முருங்கைக்காய் போட்டு பல்ப் எடுத்து நான் வந்து பூரி சுட்டிருக்கேன். பூரி நல்லா புசுன்னு வருது. குட்டி குட்டி பூரியாக இருக்கும்போது அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம பூரியும் ரெடி. பூரி வந்து நல்லா புசுன்னு வந்துருச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பூரி போடும்போது ஒரு டிப்ஸ் என்னென்னா, பூரி போடும்போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் போடுங்க. அப்போ தான் வந்து வேணும்னா நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் ரவை கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூரி நல்லா இன்னும் புசு புசுன்னு வரும். இல்லை அப்படின்னா மாவு வந்து ஊற வச்சு 1 ஹவருக்கு முன்னாடியே இது பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து நல்லா எடுத்து பிசைஞ்சிங்கன்னா, நல்லா இன்னொரு டைம் பிசைஞ்சு எண்ணெய் தடவி பிசைஞ்சிங்கன்னா பூரி இன்னும் நல்லா புஸ்ஸுன்னு வரும். அது கூட கொஞ்சம் வெள்ளை ரவை ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா பூரி நல்லா வரும். ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம சன்னா மசாலாவும் இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண பூரிக்கான சன்னா மசாலா. நல்லா தண்ணி அந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாமே வந்து அப்படி சுருண்டு வணங்கி வந்துருச்சு. கடைசியில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம பூரியும் சைட் பை சைடு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம சன்னா மசாலா. கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுதான் நம்ம பூரி வித் சன்னா. ஹாப்பி ஃபுட்.